வணக்கம் மக்களை செல்வத்து ஜிவிக்கு மனமார்ந்த அன்போடு உங்களெல்லாம் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு தேதி 10/5/2026 ஞாயிற்றுக்கிழமை. ஏன் இன்னைக்கு தேதி நல்லா எனக்கு தெரியுதுன்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். மாபெரும் நடிகன், உலகமே போற்றும் ஒரு அரசன், நம்மளை ஆள வந்த ராஜா, உலகமே எதிர்பார்த்த தருணம், என்ன சொல்கிறது, நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டு தளபதி, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா எனக்கு எலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு எலெக்ஷன்ஸ் பற்றி பெரிய ஆர்வம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் ஆர்வத்தை தூண்டி எப்போ 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 வருவீங்க எப்போ வருவீங்கன்னு சொல்லி ஒரு எதிர்பார்த்து ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு ப்ரெஷரோ இல்லையோ நம்மளுக்கு ப்ரெஷர், வருவாரா மாட்டாரா, என்னென்ன பண்ணுவாங்க, என்ன எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாமே எதுக்காக, மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடாதா, நல்லது நடந்துடக்கூடாதா, இவரால் ஒரு திருப்பு முனை வந்துடக்கூடாதா, நம்மளோட ஜென்ரேஷன்ஸ் இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷன்ஸ் நல்லபடியாக இருக்கக்கூடாதா, நல்ல எஜுகேஷன்ஸ் கிடைக்கக்கூடாதா, நல்ல பாதுகாப்பு கிடைக்கக்கூடாதா, நல்ல திட்டங்கள் வரக்கூடாதா, நல்ல செயல்பாடுகள் இருக்கக்கூடாதா, இந்த மாதிரி பல விஷயங்களை நோக்கி இன்னைக்கு மாபெரும் வெற்றி. ஸோ ஜோசப் விஜய் சார் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது அவர் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கிறதுக்காகவோ, நாளைக்கு கட்சியில் இடம் கொடுப்பாங்கிறதுக்காகவோ, நாளைக்கு எனக்கு ஏதாவது பதவி உதவி பண்ணுவாங்கிறதுக்காகவோ கிடையாது. இவரால் ஒரு விஷயம் நல்லது நடந்துடக்கூடாதா, நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருந்துடக்கூடாதா, மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடாதான்ற ஒரே காரணத்துக்காக தான். ஸோ என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வெற்றி எப்படி கொண்டாடுறதுன்னு எனக்கு தெரியல, ரீல்ஸ் போட்டே கொண்டாடுவேன். இப்போ அதுக்கான டைம் இல்லை. ஏன்னா 4 நாள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம், நீங்களும் அதை ஏமாந்துருப்பீங்க. அவருக்கு மட்டும் பிபி, டென்ஷன், ப்ரெஷர், தூக்கம் இல்லாமல் இல்லை, எனக்கும் அது இருந்தது, உங்களுக்கும் அது இருந்திருக்கும். என்னடா திரும்பி பார்க்குறான், என்னடா 11:35 இன்னைக்கு. ஸோ மாபெரும் தலைவன் அவர்கள். இது ஒரு நான் சிங்க்கு காட்டவா, இது யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரியல, எத்தனை பேர் இதை நோட் பண்ணிங்கன்னு தெரில, தெரியுதா? இது லியோ படத்துக்காக ஓகே வாங்கின ஒரு விஷயம். வேறு எந்த ஃபோட்டோவும் ஒட்டியிருக்க மாட்டேன், இந்த ஃபோட்டோ இருக்கும். நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருந்தா தெரியும். ஸோ ஒரு என்ன சொல்கிறது, அதாவது இது ஒரு அன்எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம சிஎம்க்கு வாழ்த்து தெரிவித்தாச்சு. அடுத்தபடியாக உலகத்தில் வாழும் அனைத்து தாய்மார்களுக்கும் என்னுடைய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள், என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஏன்னா அரிது இந்த மாதிரி மாநிலராய் பிறப்பது அரிது. அதிலும் பெண்கள் பயங்கரமான முன்னேற்றத்தை நோக்கி அவங்க இல்லைன்னா ஒரு ஆண்களையும் குறைச்சி எடை போட முடியாது. பட் ஆண்களை விட பெண்கள் ஒரு பவர்ஃபுல் எல்லா விஷயத்துலேயும். அது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கன்னு தெரியல, இதுக்கு வழிமொழிகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ தெரிஞ்ச உண்மையை ஷேர் பண்ணுறேன். ஆச்சு ஒரு மோர் தென் 15-17 டேஸ் ஆச்சு. மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்களுக்கும் இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைபருக்கும் நல்லாவே தெரியும். என்னால் ரெகுலராக எந்த ரொட்டீனையும் ஃபாலோ பண்ண முடியாது. ஈவன் சாப்பாட்டிலேருந்து, தூக்கத்துலேருந்து, குடிக்கிற தண்ணியிலேருந்து, ஈவன் எந்த ரொட்டீனையும் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது. இது எந்த கோவிலில் வேணால் அடித்து சத்தியம் பண்ணணும். அதில் இதுவும் ஒன்று, ஜிம்மும் ஒன்று, டான்ஸும் ஒன்று. அதான் சொல்கிறேன்ல, 2 வருஷத்துக்கு ஒரு முறை, 3 வருஷத்துக்கு ஒரு முறை வண்டி எடுக்கிறேன் அப்படின்றதெல்லாம் என்னால் எந்த ஒரு ரெகுலர் ரொட்டீனையும் ஃபாலோ பண்ண முடியாதுன்றதுனால தான். அதே மாதிரியே இன்றைக்கி போய் டச் மட்டும் எடுக்க போகிறேன். ஏன்னா முடியல, வெயிட் போட்டுச்சு. வெயிட் அதனாலையும் போட்டுச்சு. இன்னொன்று டேப்லெட் சாப்பிட்றேன் நிறையா, ஸோ அதனாலையும் போட்டுச்சு. அன்ப்ராப்பர் ஸ்லீப்பு இந்த மாதிரி. ஸோ இந்த விஷயங்களை கடந்து இன்றைக்கி கிடைச்ச டைமை என்னால் வீட்டில் இருக்கும்போது தான் சில விஷயங்கள் பண்ண முடியும். அது நல்ல சாப்பாடாக இருந்தாலும் சரி, நல்ல தூக்கமாக இருந்தாலும் சரி, ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் சரி. ஸோ எனக்கு கிடைக்கிற டைமை நான் நல்லபடியாக யூஸ் பண்ணிப்பேன். வேறு ஆப்ஷனல் கிடையாது. ஸோ இன்றைக்கி போய் ஸ்ட்ரெச்சஸ் தான் பண்ண போகிறேன். ஏன்னா 18-19 நாள் கழித்து திரும்ப ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம், நம்ம பாடி ரெடி ஆகணும். அதுக்கப்புறம் இன்னும் எத்தனை நாள் கேப் இருக்குன்ற ஒரு விஷயத்த பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணணும். நான் ஹெவி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு டப்புன்னு ஒரு 3 நாள் ஷூட்டிங் வச்சாங்கன்னா அந்த 3 நாளுக்குமே அந்த ஒர்க் அவுட் பயங்கரமாக வெயிட் போட்டு விட்டுரும். ஃபுட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண மாட்டேன். இதெல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு இடத்துல பணத்தை கட்டி வச்சுருக்கேன், ஆனால் இன்னும் ஃபுட்டு வாங்கி திங்கலை. ஏன்னா நம்மளுக்கு வடக்கம் இல்லை.
ஸோ தன்னடக்கம் இருந்தாலும் நம்மளுக்கு நாவடக்கம் இருக்க போகிறதில்ல. தற்குறின்னு பேசினவங்களாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, இருந்தால் வெளியில் போயிடுவீங்களான்னு எனக்கு தெரியல. பேசின வாய், நாக்கு, மூக்கு எல்லாம் இப்போ எங்கே போய் கொண்டு போய் வச்சுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் பதில் பேசணும் அப்படின்றதுக்காக. பட் எல்லாருக்கும் என்னால் பதில் கொடுக்கவும் முடியாது. ஸோ அதனால் அவ்வளோதான். மகளிர் எல்லாருக்குமே வந்து ஒரு சிறப்பு சல்யூட். அண்ட் விஜய் சாருக்கு இன்றைக்கி சொல்லியாச்சா, கிளம்பி வந்து உக்காந்துருக்கான். கிளம்புறேன் நான் ரெடி தான், வரவா. தம்பி வந்து பாத்திரம்லாம் விளக்கி வச்சுருக்கான். இன்னும் நிறைய பதில் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன், டைம் பற்ற மாட்டேங்குது. சரி, இந்த கிழங்கு தான் வேச்சு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்ற மூடு இல்லை. தம்பி ஜூஸ் போட்டு வச்சுருக்கான், அவனுக்கு பழைய சோறு இருக்குது, ஆஸ் யூஷுவல் ரசம், தயிர். ஸோ ஒன்றும் நான் பண்ண முடியாது. போயிட்டு வந்துட்டு என்ன சமைக்கிறேன், என்ன பண்ணுறேன்றதை பார்க்கலாம். அதான் சொல்கிறேனே, முன்னெல்லாம் வந்து நம்ம பேசினா பேசிட்டு போகலான்னு விட்டுலாம். இப்போல்லாம் நம்ம பேசுறதில்ல. செயல்பாட்டுக்கள் மூலியமாக வந்து சில விஷயங்கள் வந்து ஆதாரபூர்வமாக நிரூபணம் ஆகிற போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. கம்முன்னு கண்ணை திறந்து பார்க்கணும். இல்லை கண்ணை மூடிட்டு போனாலும் நடக்கிற விஷயங்கள் நடந்தே தான் தீரும். அதனால் பார்த்து பேசணும். ஓகே, இன்னும் வெற்றியை நான் கொண்டாட ஆரம்பிக்கல. ஏன்னா 4 நாளாக நான் எதிர்பார்த்து ஏமாந்து போன டைம் தான் மீதி. சாயங்காலம் வந்து ஒரு முடிவு பண்ணுவோம். ஓகே எனிவே, எல்லாருக்கும் நல்லது நடந்தால் சரி தான். எனக்கு மட்டும் இந்த நல்லது நினைக்க என்ன பண்ணாலும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்படி இப்போ இந்த காலை ஊனி நிற்கிறோமோ அந்த மாதிரி வந்து நம்மளோட உழைப்பில் தான் நம்ம வாழ்ந்தாகணும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஈவன் அந்த 1000 ரூபாய் கூட எங்கள் அம்மாவுக்கு வந்தது கிடையாது. பிகாஸ் நான் டேக்ஸ் கட்டுறேன்ற ஒரே காரணத்துக்காக இன்னும் கூட அந்த 1000 ரூபாய் சலுகை கூட எங்கள் அம்மாவுக்கு வந்தது கிடையாது. இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம், நம்ம சகோதரிகளோட பாதுகாப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதெல்லாம் ஒழிக்கணும், போராடணும், நல்லது நடந்துடணும், புது விடியலாக இருக்கணும், புது புரட்சியாக இருக்கணும், காலத்துக்கு இது பேசப்படணும் அப்படின்னு நம்பி தான் சில விஷயத்த நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு மாறுதல் வரணும். அந்த மாறுதல் வந்துருச்சு. ராவணம் அவன்டா, ஒத்தையில் நிற்கிறேன் எவன்டா, போங்கடா, பை.